அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என் ஜீவன் பேசுது. இன்னைக்கு என்ன பேச போகுது? ஆன்மீகத்தை பத்தி, முக்கியமா அது சார்ந்த ஒரு ஜோதிடத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு நம்ம நையாண்டி சித்தர், அவர் ஆன்மீகம் பிளஸ் ஜோதிடம் தெரிஞ்சவர். ஒரு 15 வருஷமா அதுக்கான இதழ்கள்லாம் வெளியிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அதை அவர்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். வணக்கம். வணக்கம் சித்தர். சொல்லுங்க, இப்போ ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு சொல்லுங்க. ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல், வானியல், அது போன்ற இது ஜோதிடம்ங்கிறது தனி சப்ஜெக்ட். ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளோட மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய அல்லது நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆன்மீகம். ஸோ ஜோதிடம் வேறு, ஆன்மீகம் வேறு. அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சம்பந்தமே இல்லை. ஏன்னா பரிகாரம்னா சாமி கும்பிட போங்கன்னு தானே சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த பரிகாரம் இந்த சாமியை கும்பிடுங்க, இதுக்கு இந்த பரிகாரம்னா அந்த சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அப்ப தொடர்பு இல்லாம எப்படி சொல்றாங்க? இப்போ உலகத்துல நம்ம சாமிகளே ஒரு லட்சக்கணக்குல உருவாக்கி வச்சிருக்கோம். ஆமா, மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான் தெய்வம். ஸோ அப்ப அது உலகம் பூரா பரவி இருக்கு. நம்ம மட்டும் இல்ல. இந்து மதம்னா அதுல 1,00,000 சாமி இருக்கும். முஸ்லீம்ல அது ஒரு தனியா ஒரு சாமி கூட்டம் இருக்கு. ஏன்னா அவங்க தனித்தனி வழிபாடுகள் பண்றாங்க. சன்னி முஸ்லீம், சியா முஸ்லீம் அப்படின்னு அவங்க தனியா நிறைய தெய்வங்கள் அவங்களும் உருவாக்கி வச்சிருக்காங்க. தெய்வங்கள் தனி, துணை தெய்வங்கள் வேற வச்சிருப்பாங்க. அது மாதிரி கிறிஸ்துவ மதத்திலையும் அவங்க நம்ம இயேசுநாதரை கும்பிடுறது, மற்ற பிற துணை விஷயங்கள் நிறைய இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. அதனால ஜோதிடம் தனி, ஆன்மீகம் தனி தான். இப்போ நீங்க எந்த அளவுக்கு உண்மை இதுல இருக்கு, எவ்வளவு பொய் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜோதிடத்துல உண்மை அப்படிங்கிறது அந்த ஜோதிடரோட நாலேஜை பொறுத்து தான். ஆமா, ஜோதிடம்ங்கிறது அது விரிவான ஒரு கல்வி தான். அந்த ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையா படிச்சாதான் ஓரளவுக்கு அதுக்கு ஒரு அனுபவம் வேணும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அவங்களால அதை கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்றதுல ஒரு 90% வரைக்கும் வர முடியும். 100%ங்கிறது யாருனாலையும் அக்யூரேட்டா நம்ம கணிக்க முடியாது. யாருனாலையும் முடியாது, அதுக்கு யாருமே இன்னும் வரல. அந்த நிலைக்கு வாரது அதுக்குள்ள அனுபவம் வயதாயிரும். அதுக்கடுத்து அதை குறிப்பா எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதா எல்லா தொழிலையும் இருக்க மாதிரிதான் ஒத்துக்கிறாங்க. ஆமா, அதுல கரை கண்ட ஆளே இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, இப்ப மருத்துவத்துல இருக்காங்க, எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா எல்லாருக்கும் சக்சஸ் ஆகுறது இல்லை. அது மாதிரி மனிதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க. அதனால அவங்கவுங்க இதை பொறுத்துதான் வெற்றிங்கிறது. அப்ப அதுக்கு ஒரு அறிவு தானே. ஆமா, ஒரு கால்குலேஷன் தான். இந்த தேதி, இந்த டைம், இந்த மாதத்துல பிறந்திருந்தா இவங்க வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கணிதம் தான். வியாபாரமா இருக்கு. வியாபாரங்கிறது நம்ம வியாபாரத்துக்கு காரணம் மக்கள் தான். மக்கள் ஆசைப்படுறாங்க. முதல்ல ஜோதிடரா கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. அதான் சராசரி மனுஷன் அப்படிங்கிறத அவங்க உணரணும். அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லதான் முடியும். அவங்களால வாழ்க்கையை மாத்திரவே முடியாது. அப்ப இவங்கெல்லாம் நினைச்சுக்காங்க, ஜோசியர் சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டா நமக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிரும், கடன் அடைச்சிடலாம், அந்த நோயில இருந்து தீர்ந்துடலாம், எதிரி மட்டுப்படுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அது. ஆனா அது ரியாலிட்டி இல்லை. ஒரு கைட் பண்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது இல்லாம அது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம செய்யற மாதிரியான வேலைகள் தான் நிறைய இருக்கு. இப்ப எல்லா தொழிலையும் இருக்கிறது தான். இப்ப பணம், ஆமா, தொழில் தான். ஒரு கல்வியை கற்கிறோம், அந்த கல்வி வருமானத்திற்கான ஒரு தொழில் தான் அவங்க பண்ண முடியும். ஏன்னா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க சம்பாரிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயங்கிறது இருக்கும். ஒரு ப்ராக்டிக்கலா பேசணும்னா அதுதான். ஸோ அப்போ அவன் ரன் பண்றதுக்கு அவன் தேவைக்கு ஏற்றபடி மக்கள் ஏமாறுறதை பொறுத்து மக்களோட ஆசைகளை தூண்டி விட்டு மக்களோட இதை ஒரு ஆறுதலுக்காக சிலர் சொல்லிடுறோம். அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே ஒரு கஷ்டத்தோட தான் வரோம், நீங்க அதை நெகட்டிவா சொல்லிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நிறைய வீடியோ பார்க்குறாங்க, ஜோதிட வீடியோ பார்த்து அவங்களே மினி ஜோசியர் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும்
பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றவங்க. ஆமா, இப்ப டாக்டருக்கே நிறைய சொல்றாங்கல்ல அது. ஆமா, அது மாதிரி இப்ப நிறைய முதல்ல பத்திரிகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா தினத்தந்திலாம் இந்த டீ கடைகள்ல இருக்கும். அதை வந்து போய் படிச்சுட்டு அப்புறம் சத்திரத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவனே நேரடியா வந்து அரசியல்வாதிகள்கிட்ட பேசி அந்த விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ண மாதிரி பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிக்குவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்த்துட்டு நீ என்ன ராசின்னு சொல்லு, உனக்கு நான் பலன் சொல்றேன் அப்படின்னு ஒரு 10 வீடியோவை பார்த்துட்டு அதை ஒரு இதா வந்து சொல்றாங்க. ஒரு ஈஸியா வந்து யாரையும் வந்து மெஸ்மரிசம் பண்ணிடலாம் இந்த ஒரு ஜோதிட இதை வச்சு. ஆமா, அதுக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்கிறதுனாலதான் வந்து அது அது எப்படி சொல்றதுன்னு அது மன கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரிலீஃபே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேரு உழைச்சாலே பெரிய ஆளா வந்துடலாம், ஜோதிடத்தை ஆன்மீகத்தை நம்ப கூடாது அப்படின்னு பேசுறாங்கல்ல. ஆமா, நாங்கெல்லாம் நான் உழைக்காம சும்மா ஊர் சுத்துறோமா, அவர் மட்டும்தான் உழைக்கிற மாதிரி நான் உழைச்சேன் முன்னேறினேன்னு சொல்றாங்க. எனக்கு திறமை இருக்கு, திறமை மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் இல்லைங்க, நான் தெய்வத்திட்ட சரணடைஞ்சிட்டேன், எனக்கு அந்த தெய்வம் காப்பாற்றும், நான் கும்பிடுறேன். அப்படி நம்ம அதை கேள்விப்பட்டு அது உழைக்கணும், உழைக்காம அவரு செய்வாரா அப்படின்னு 2 விதமான இது இருக்கும். மனுஷனோட ஒரு இயலாமை தான். நம்ம வந்து எப்படியோ முன்னேறிடணும், அவ்வளவுதான். அதுக்கு வந்து சாமி இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஒண்ணு எதையாவது ஒண்ணு நம்பணும். குறுக்கு வழியில வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவன் தான் ஜோசியத்தை நம்புவான்றீங்களா நீங்க? அப்படியெல்லாம் இல்லை, அதை ஒரு பார்ட்டா தான் நினைச்சுக்கணும். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். இல்ல நிறைய பேரு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒண்ணு பணம் அதிகமா வச்சிருக்கோம், அதை காப்பாத்திக்கணுன்றதுக்காக வந்து ஆன்மீகத்தையும் அந்த மாஸ்க் தான் அவங்க போட்டுக்கிறாங்க. இதை போட்டுக்கிட்டு இதை காப்பாத்திக்கணுமே, இது நல்ல நேரம் எல்லாத்துலயும் பாக்குறது. அப்புறம் இன்னொருத்தன் வந்து ஒண்ணுமே இல்லாதவன் வந்து பயப்பட மாட்டான். கொஞ்சம் ஏதாவது மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க தான் வந்து இங்கேயும் அதை இப்படி ஆயிருமோன்ட்டு அவங்கதான் வந்து இந்த இதுல போய் வலையில விழுகிறது. ஜோதிடத்தின் மேல அதீத நம்பிக்கை கொண்டவங்க மிடில் கிளாஸ்காரங்க தான். ஏன்னா ஏழை வந்து நம்ம தலையெழுத்து தான், நம்ம இன்னைக்கு உழைச்சாதான் காசு, அவனுக்கு வேலைக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சுன்னா வேலைக்கு ஓடிடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா போதும், இவனுக்கு கொண்டு 500 ரூபா கொடுத்து கேட்கறதுக்கு நம்ம நேரடியா நம்மளே நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு போயிடுவாங்க. பணக்காரங்க வந்து அவங்களுக்கு ஒரு மாஸ்க் தேவைப்படுது, தன்னை ஒரு கடவுள் மாதிரி காட்டிக்கணும், வள்ளல் மாதிரி காட்டிக்கணும், நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஆன்மீகங்கிற ஒரு மாஸ்கை போட்டோம், ஒரு பட்டை அடிச்சு ஒரு அதுக்குன்னு ஒரு கெட்டப்பை ரெடி பண்ணி போயிட்டோம்னா அதை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க. அதுதான். நீங்க வந்து இதை வந்து தொழிலா நினைச்சு கத்துக்கிட்டீங்களா, இல்ல வந்து இது மேல ஒரு ஆசை, இது மேல ஒரு என்ன சொல்றது ஒரு ஈர்ப்பு வந்து கத்துக்கிட்டீங்க? நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர் முடிச்சேன், அதுக்கு வந்து எனக்கு வேலைக்கே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ இதுக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி நம்ம போய் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் நம்மளை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே. திறமை இருக்கு ஆனா என்னால முன்னேற முடியல, நான் வந்து உண்மையா தான் இருக்கேன், எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்றாங்க, நான் நல்லவனாதான் இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒரு இடத்துல வந்துருது. ஸோ அப்படி ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்தது. ஏன்னா இப்போ என் கூட படிச்ச வந்து ஒரு பையன் வந்து கல்பாக்கத்துல அரியர்லாம் வச்சிருந்தான், அவன் வந்து 12 அரியர் வச்சிருந்தான். அவன் வந்து இப்போ வந்து சயின்டிஸ்டா இருக்கான் கல்பாக்கல் அணுமின் நிலையத்துல. ஸோ நான் டிஸ்டிங்ஷன் எடுத்தேன். அப்போ எனக்கு வந்து அந்த இதில் வேலையே போக முடியலை, அப்ளிகேஷன் போட்டால் ரிஜெக்ட் ஆகுது. ஒரு சின்ன வேலைக்கு நம்ம போனால் கூட நம்ம வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க, ஓவர் குவாலிஃபைடாக இருக்கேன், உன்னைய வச்சு வேலை வாங்க முடியாது அப்படியெல்லாம் சொன்னாங்க. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன எதுக்காக தான் இது அப்படின்றப்ப நம்மளை வந்து போய் ஜோசியம் பார்க்க ஆரம்பித்தேன் ஒவ்வொருத்தர்கிட்டையா போய். ஏன்னா ஜோதிடத்தில் எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை, நம்ம எப்பயும் போல இப்போ எல்லாம் பேசுகிற மாதிரி பகுத்தறிவாதி மாதிரி அது எப்படி இன்னொருத்தர் நம்ம வாழ்க்கையை சொல்கிறதா, நம்ம உழைக்கிறான் முன்னேறான் அப்படின்னு நல்லா அடி வாங்கின பிறகு நம்மளால என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ யார்கிட்டையாவது போய் கேட்போம் அப்படின்னு 4 பேர் சொல்லி நீ அந்த ஜோசியர் நல்லா இருக்கார் போப்பான்னு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி டெம்ப்ளேட்டாக சில விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் நல்லவர், நீங்கள் வந்து இன்னோசன்ட்டு, உங்களோட திறமையெல்லாம் இருக்குது ஆனால் அது தடைப்படுது, அதுக்கு காரணம் வந்து இது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் நமக்கு வந்து பெரிய இது இல்லை. சரி என்ன இது வந்து ஏதோ முகஸ்தூதி மாதிரி தெரியுது, அதனால இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடி ஜோதிடம் பார்த்தேன். ஸோ நாடி ஜோதிடம்ங்கிறது அது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி, நம்மளோட பேர் அப்பா அம்மா பேர் எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. ஆனால் என்னன்னா அந்த ரியாலிட்டியை சொல்றதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு, அதில் நிறைய இருக்கு.
ஆமா. பிரிவுல அது மாதிரி நிறைய ஜோதிடத்துல பல வகை இருக்கு. முகத்தை பார்த்து சொல்றது,